தகாத உறவுக்கு இடைஞ்சலாக இருந்ததால் விபரீதம். வாய்மையில வச்சுட்டு மூக்கு அடிச்சேன். அதுக்கு நீ என்ன வேணாலும் தானே கூட நான் ஏற்றிக்கிறேன். சரியா? உன் காலில் வேணா நான் விழுறேன். எங்கே நடந்தது இந்த குற்றச்சம்பவம்? கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சுரேஷ். இவங்க மனைவி பாரதி. இவங்களுக்கு 2 மகள்கள் உள்ள நிலையில பாரதி 3வது முறையா கர்ப்பமாகி இருக்காங்க. அவங்களுக்கு கடந்த 5 மாசத்துக்கு முன்னாடி அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த நிலையில பாரதி தன்னோட குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு அக்டோபர் 4ஆம் தேதி தூங்க வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தை மூச்சு பேச்சு இல்லாம மயங்கி இருக்கு. பால் குடிச்சப்போ மூச்சு திணறி குழந்தை மயங்கி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு குழந்தைய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க குழந்தைய பரிசோதனை செஞ்ச மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இதனால எல்லாருமே பதறி போயிட்டாங்க. குழந்தை உயிரிழந்தது தெரிய வந்ததுக்கு அப்புறமா கூலி தொழிலாளியான சுரேஷ் ரொம்பவே சோகத்துல மூழ்கி இருக்காரு. ஆனா அவரோட மனைவியோ குழந்தை உயிரிழந்த சோகம் கொஞ்சம் கூட இல்லாம இருந்திருக்காங்க. அடிக்கடி செல்போன்ல பேசிக்கிட்டும் இருந்திருக்காங்க. இதனால சுரேஷ்க்கு ரொம்பவே சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா அவருடைய மனைவியோட செல்போனை பார்த்திருக்காங்க. அதாவது அவரோட மனைவி பயன்படுத்தக்கூடிய செல்போனோட மற்றொரு செல்போனும் இருந்திருக்கு. மனைவி இல்லாத நேரத்துல அவரோட செல்போனை சோதனை செஞ்சு பார்த்தப்போ அவரோட மனைவியும் 20 வயதான பக்கத்து வீட்டு பெண்ணுமான சுமித்ரா என்பவரும் ஓரின சேர்க்கையில ஈடுபட்ட புகைப்படங்களும் வீடியோக்களும் இருப்பதை கண்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. 1000 தான் நடந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்றது இல்ல. நான் உண்மையதான் சொல்லி நிக்கிறேன். இப்ப நான் என்ன கேக்குறேன், நீ என் குழந்தை எப்படி கொண்டேன்னு கேட்டோம். நீ வாயை திறந்து அதை சொன்னேன். நீங்க சொன்ன மாதிரிதான். என்னண்டா? வாய்மையில வச்சுட்டு மூக்கு அடிச்சேன். சரியா பாஷா நீ செஞ்சது? அப்பதான் அதுக்கு நீ என்ன வேணாலும் தானே கூட நான் ஏற்றிக்கிறேன். சரியா? உன் காலில் வேணா நான் விழுறேன். என்னை மன்னிச்சிட்டு நான் பண்ணினது பெரிய தப்பு தான். இல்லை நான் சொல்லவே இல்லை. அது இன்னும் நான் செத்தாலும் இன்னும் எழுதிக்கு அது மறக்கிறதுக்கு ஆகுறது இல்லை. உன் காலில் நான் விழுந்துடுறேன். இன்னும் நீ என்ன சொல்றிய அதே மாதிரி நான் கேட்டு போறேன். உன் காலையிலே நான் இருந்துடுறேன். சாகுற வரைக்கும் நீ என்ன சொல்றிய அதை நான் கேட்டணும். காலடியவே இருந்துன்னு போயிடுறேன் நான். அது மட்டும் இல்லாம உயிரிழந்த குழந்தையோட புகைப்படத்தையும் அந்த பெண்ணுக்கு தன்னோட மனைவி அனுப்பியதை கண்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இது தொடர்பா கூலி தொழிலாளி சுரேஷ் காவல் நிலையத்துல புகார் அளிச்சாரு. இதுக்கப்புறமா தொழிலாளியோட மனைவியிடம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டாங்க. அப்போ தன்னோட தோழி சுமித்ராவுடனான தகாத உறவுக்கு இடைஞ்சலா இருந்ததால குழந்தைய கொன்னதா ஒப்புக்கொண்டாங்க அவங்க மனைவி. அது மட்டும் இல்லாம கூலி தொழிலாளியோட மனைவிக்கும் பக்கத்து வீட்டு இளம்பெண்ணுக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டதாகவும் உனக்கு ஆண் குழந்தை பிறந்ததும் என்ன மறந்துட்டாயா அப்படின்னு இளம்பெண் சொன்னதனால அக்டோபர் 4ஆம் தேதி தன்னோட குழந்தைக்கு பால் கொடுப்பது போல கொடுத்து மூக்க பிடிச்சு அடைச்சி கொலை செஞ்சதா கூறியிருக்காங்க. இதுக்கப்புறமா கூலி தொழிலாளியோட மனைவி மற்றும் அவங்களோட தோழி 2 பேரையுமே போலீசார் கைது பண்ணாங்க. பக்கத்து வீட்டு பெண்குடனான தகாத உறவுக்காக பெற்ற குழந்தையையே தாய் கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு.